வணக்கம் அன்பு சொந்தங்களே. நோர்வேயில் முதல் தர தமிழ் வானொலி உலகத் தமிழர்களின் தமிழ் தேசிய வானொலி தமிழ் முரசத்தின் கலையகத்திலிருந்து நான் குகன் யோகராஜா. நேர்களே, மீண்டும் ஒரு நிலவரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நிலவரம் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய சிறப்பு ஆளுமை நாடளாவிய ரீதியிலே, தேசிய ரீதியிலே அனைத்து அரசியல் கைதிகளுக்குமான விடுதலையை வேண்டி தொடர்ச்சியாக பல்லாண்டுகளாக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய அடிகளார் திரு மா சக்திவேல் அவர்களைத்தான் நினைத்திருக்கிறோம். வாருங்கள், வரவேற்கலாம். வணக்கம் அடிகளார் அவர்களே. வணக்கம். வணக்கம். மீண்டுமா சந்திக்க கிடைப்பதிலே மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. சுமார் ஓராண்டுக்கு முன்னதாக உங்களை நான் நேர்காணல் செய்த பொழுதும் இதே காலப்பகுதி தியாகதீபம் திலீபனுடைய இதே அந்த சாத்விக காலப்பகுதியில் தான் உங்களை நான் நேர்காணல் செய்திருந்தேன். மீண்டும் ஒரு வருடம் கழித்து அதே காலப்பகுதியில் உங்களோடு சந்தித்துக் கொள்வது என்பது காலத்தினுடைய கட்டாயம் என்று நினைக்கின்றேன். தேவையும் கட்டாயமும். நல்லது. இலங்கையிலே அதிபர் தேர்தல் நெருங்கி வருகிறது. இன்னும் ஓரிரு நாட்களிலே தேர்தல் பணிகளும் முடிகின்றன. தென்னிலங்கை வேட்பாளர்களை தவிர்த்து நீங்கள் தமிழர்களுடைய பக்கம் பார்த்தால் இரண்டு அல்லது மூன்று பகுதிகளாக பிரிந்து நிற்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பகுதி தேர்தல்களை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இன்னொரு பகுதி பொது வேட்பாளர் என்று சொல்லி ஒருவரை நிறுத்தி இருக்கிறது. இன்னொரு பகுதி தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கே தங்களுடைய வாக்கு என்கின்ற நிலையில் பிரிந்து நிற்கின்றன. இவையெல்லாம் கடந்த மாதங்களாக நடந்து வரக்கூடிய விடயங்கள். ஆனாலும் களத்திலிருந்து இவற்றை அவதானிக்கிற அருள் தந்தை சக்திவேல் அடிகளார் அவர்கள் இந்த தேர்தல் நாளை கரிநாளாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஏன் அந்தளவு? அது ஒரு கடுமையான வார்த்தை பிரியமாக இல்லையா அடிகளார் அவர்களே? கரிநாள் என்பது பொதுவாக நாங்கள் அறிந்தது ஒரு துக்க நாளாக அடையாளப்படுத்துவது என்பது. தேர்தல் என்பது ஒரு ஜனநாயக ரீதியிலே மக்கள் தங்களுக்குரிய ஜனநாயக வாக்குரிமையை பாவிப்பது அல்லது ஜனநாயக ரீதியிலே அந்த தேர்தலை பங்கு கொள்ளாமல் இருப்பதற்கின்றதற்கு மாறாக நாங்கள் அதை துக்க நாளாக ஏன் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் புரியவில்லை அடிகளார் அவர்கள். முதலாவதாக, இந்த நாட்டிலே ஜனநாயகம் இருக்கின்றது என்று எங்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது? இதெல்லாம் வார்த்தையில் இருக்கின்றதை தவிர நடைமுறையிலே அவையெல்லாம் எங்கும் எங்களால் அனுபவிக்க முடியாமல் இருக்கின்றது ஜனநாயகத்தை. இலங்கை சோசியலிச ஜனநாயக மக்களாட்சி யாப்பை கொண்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறத தவிர அந்த யாப்பிலே மக்களாட்சிக்குரிய அடையாளங்கள் ஒன்றும் கிடையாது, ஜனநாயகத்துக்குரிய அடையாளங்கள் கிடையாது. தமிழ் மக்களை ஒட்டுமொத்தமாக மைய அரசியலிருந்து அகற்றி இருக்கின்றார். எனவே இந்த யாப்புக்குள்ளே நடப்பதுதான் இந்த தேர்தலாக இருக்கிறது ஒன்று. இரண்டாவதாக, 1978 ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த தற்போதைய ஜனாதிபதி முறைமை, தற்போதைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை என்பது தமிழ் மக்களுக்கு பல்வேறு வகையிலே பல்வேறு கோணங்களிலே இன அழிவையும் இனப்படுகொலையையும் மேற்கொண்டு வந்திருக்கின்றார். 2009 ஆண்டுக்கு பின்னர் கூட இந்த இன அழிப்பு என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இன்று வரைக்கும். எனவே தற்போது போட்டிக்கு நிற்கின்ற பிரதான வேட்பாளர்கள் எவரும் இனப்படுகொலைக்கான நீதியை அங்கு குறிப்பிடவில்லை. வடகிழக்கு தமிழ் தாயகத்திலே நடைபெறுகின்ற நில ஆக்கிரமிப்புகள் தொடர்பாக, பௌத்த மேலாண்மை தொடர்பாக, இந்த பௌத்த பிக்குகள் செய்து கொண்டிருக்கின்ற ஆக்கிரமிப்புகள் தொடர்பாக கவலைப்பட்டதாகவோ தடுத்து நிறுத்த போவதாகவோ எங்கும் குறிப்பிடவில்லை. அவ்வாறெனில் இவர்கள் அவற்றை எல்லாம் அங்கீகரித்துக் கொண்டுதான் தமிழர் தாயகத்தில் வந்து நின்று வாக்கு கேட்கின்றார். எனவே தெற்கு சமூகம் இவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கின்றது. பிரதான வேட்பாளர்களுக்கு இந்த வேட்பாளர்கள் இப்போது நடக்கின்ற இந்த தேர்தலுக்கு பின்னர் என்ன செய்ய போகின்றார்கள், எவ்வாறு செய்ய போகின்றார்கள் என்பது ஒன்று. இரண்டாவதாக, முக்கிய விடயம், தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். இந்த வேட்பாளர் நிறுத்தப்பட்டு இவர் தோல்வியடைந்தால், இந்த சந்தர்ப்பத்திலே தோல்வி அடைய வேண்டும் என்பதுதான் பொது வேட்பாளர் கட்டமைப்புடைய நோக்காக இருக்கின்றது.
இல்லை ஒரு சிறு சிறு குறுக்கீடு மன்னிக்க வேண்டும் அடிகளாரே. அவர் தோல்வி அடைவார் என்றால், தோல்வி என்பது எவ்வாறு வரக்கூடியது என்று அடிகளார் நினைக்கின்றீர்கள்? அவர் வாக்குகளை குறைவாக பெற்றால் அவர் தோல்வி அடைவாரா? அல்லது எதை நீங்கள் தோல்வி என்று கருதுகின்றீர்கள்? ஒரு சிறு ஒன்று விளக்கத்துக்காக கேட்கிறேன். ஒன்று இவர் வாக்குகள் ரீதியிலே தோல்வியை அடைவார். ஒன்று வாக்குகள் மட்டத்திலே. ஏனென்றால் இந்த கட்டமைப்புக்குள் இருக்கின்றவர்கள் யாரை நம்பி இந்த பொது வேட்பாளர் நிறுத்தியிருக்கின்றார்கள்? இந்த கட்டமைப்பில் இருக்கின்ற சமூக அமைப்புகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அரசு சார்பற்ற நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கொள்கை அரசியல் கிடையாது. கொள்கை அரசியலை வைத்துக் கொண்டு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தங்களுடைய அமைப்பை கொண்டு நடத்தவும் முடியாது. ஏன்னா அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு பணத்தை அள்ளி வழங்குகின்ற முகவர்கள் அல்லது அந்த அமைப்புகள் அவர்களுடைய ஒரு தேவைக்காகத்தான் இங்கு இந்த பணத்தை கொடுக்கின்றார்கள் தவிர இவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அல்ல. இல்லை, அவர்கள் பொது வேட்பாளர் தரப்பிலிருந்து சொல்லுகின்றார்கள், ஒரு தேசமாக நாங்கள் எங்களுடைய மக்களை ஒற்றுமைப்படுத்த போகின்றோம், நாங்கள் ஒற்றுமையாக ஒரு கோஷத்தை முன்வைக்கின்றோம், சர்வதேச ரீதியிலே எங்களுக்கான தீர்வுகள் காணப்பட வேண்டும், இலங்கை அரசு சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்களே. கொள்கை இல்லை என்றபடி சொல்லிவிட முடியும். ஒற்றுமையாக என்று கூறுகின்ற போது இந்த கட்டமைப்புக்குள்ளே ஒற்றுமை நிலவுகின்றதா? முதலாவது, கட்டமைப்புக்குள்ளே ஒற்றுமை கிடையாது, கட்சிகளுக்குள்ளே ஒற்றுமை கிடையாது. இந்த கருத்துருவாக்கிகள் அல்லது பத்தி கொற்றையாளர்கள் இவர்கள் நீண்ட காலமாக சொல்லி வருகின்ற விடயம் என்னவென்று கேட்டால், நாங்கள் கட்டமைப்பாக ஒன்று சேர வேண்டும் கூறினார்கள் தவிர களத்திலே எந்த விதமான வேலைகளையும் இதற்காக ஆயத்த வேலைகள் செய்யவில்லை. எனவே ஜனாதிபதி தேர்தல் என்று அறிவித்ததற்கு முன்னர் அல்லது இது நடக்கப் போகின்ற தெரிந்த பின்னர் இந்த கட்டமைப்பு உருவாகின்றது. அதற்குள்ளே நானும் ஒரு உறுப்பினராகத்தான் இருந்தேன். இவர்கள் கட்சிகளோடு உடன்படிக்கை செய்ய போகின்றார்கள் என்று தெரிந்தவுடனே முதலாவது நான் கேட்டது, இந்த கட்சிகளோடு செய்து கொள்ளப் போகின்ற உடன்படிக்கையை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்தது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பிலே இருக்கின்ற எல்லா உறுப்பினர்களுடைய பெயர்கள் அடங்கி இருந்தது. அதுக்குள்ளே நானும் இருந்தேன். எனவே நான் கேட்டேன், இந்த உடன்படிக்கையை உள்ளடக்கம் எங்களுக்கு வெளிப்படுத்துங்கள். ஏப்ரல் மாதம் கேட்டேன். அதற்கு தகுந்த பதில் யாரும் கொடுக்கவில்லை. பத்திரிகையிலே செய்தி வருகின்றது, ஒரு திங்கட்கிழமை இந்த உடன்படிக்கையை செய்ய போகின்றார்கள் கேட்டு வருகின்றது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகையிலே திங்கட்கிழமை செய்ய போகின்ற வருகின்றது. எனவே ஞாயிற்றுக்கிழமை நான் மீண்டும் கேட்கின்றேன், அந்த உடன்படிக்கையை இதில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்துகின்றனர். அவர்கள் கூறுகின்றார்கள், எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது இதுக்குள் இருப்பவர்கள் தொடர்பாக. அப்படி என்றால் அந்த கட்டுக்குள் இருப்பவர்கள் தொடர்பாகவே சந்தேகங்கள் கொண்டவர்கள் தான் இதில் இருக்கின்றார்களா? ஒன்று. இரண்டாவது விடயம், அடுத்த நாள் உடன்படிக்கை செய்ய போகின்றார்கள். முதல் நாள் வரைக்கும் கட்டமைப்பில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு தெரியக்கூடாது என்று மறைத்து வைத்திருக்கின்றார்கள் என்றால் அதன் நோக்கமே. எனவே அன்றைய தினத்திலேயே அந்த கட்டமைப்பிலிருந்து நான் வெளியேறிவிட்டேன். ஏனென்றால் இது கட்சிகளோடு செய்யப்படுகின்ற உடன்படிக்கை என்பது, யார் அந்த கட்சிகள், அந்த கட்சிகள் இதற்கு முன்னர் எவ்வாறு செயல்பட்டிருக்கின்றன, அந்த செயல்பாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே இருந்தனவா, இந்த கட்சிகள் தமிழ் மக்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சிகளா, அதாவது ஒரு தேர்தல்களிலே இவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களா? இல்லை. எனவே இந்த கட்டமைப்புடைய நோக்கம் கட்சிகளை பலப்படுத்துவதற்காகத்தான் தவிர மற்றபடி இதற்குள்ளே வேறு இல்லை என்பதுதான் என்னுடைய அவதானிப்பும் அனுபவமாக இருக்கின்றது. இந்த அனுபவத்தை சொல்லுங்க. இந்த அனுபவ நிலையிலிருந்து தான் நாங்கள் பார்க்கின்ற போது உடன்படிக்கை செய்திருக்கின்றார்கள் ஒன்று. அந்த உடன்படிக்கை செய்த பின்னர்
இந்த கட்சிகளுடைய செயல்பாடு எவ்வாறு இருந்தது, யார் யாரெல்லாம் சந்திக்கின்றார். எனவே பேரினவாத கட்சிகளோடு இவருக்கு உறவு இருக்கின்றது. இடையிலே ஒரு 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 தெளிவுக்காக ஒரு கேள்வி அடிகளார் அவர்களே. அதாவது நீங்கள் சொல்லுவதை வைத்து பார்க்கின்ற பொழுது, இந்த கட்சிகளோடு செய்யப்பட்ட ஒப்பந்தம் என்பது அந்த அந்த அமைப்பிலே உள்வாங்கப்பட்டவர்கள் யாருக்கும் இறுதிக்கணம் வரை வெளிப்படுத்தப்படவில்லை. ஆக யாரோ ஒரு சிலர் மேற்கொண்ட முடிவுகளே இங்கே செயற்படுத்தப்படுகின்றன என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் அந்த அந்த முடிவுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்குமா அடிகளார் அவர்கள்? நிச்சயமாக நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் தாங்கள் எதிர்பார்க்கின்ற கட்சிகளை உள்ளே கொண்டு வந்து அவர்களை மக்கள் மயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இதற்குள்ளே இருக்கின்றது. என்றால் தனித்தனியாக அவர்களை கொண்டு வருவது பார்க்க ஒரு அமைப்பு ரீதியாக மக்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை சொல்ல வேண்டியிருக்கின்றது. இல்லை, இதே 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 விடயத்தை தான் இந்த தேர்தலை புறக்கணிக்கும்படி மக்களிடம் கோருகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இதே விடயங்களைத்தான் சொல்லுகிறது. அதாவது அரசியலிலே நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் அரசியல் ரீதியான மறுவாழ்வு ஒன்று தேவைப்படுவதால் அவர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது இயக்கமிட்டு கிடக்கிறது. அதேபோல் தமிழரசுக் கட்சியும் அதற்கு 4ஆக பிரிந்திருக்கிறது. இந்த இரண்டையும் தள்ளிவிட்டு பார்த்தால் இப்பொழுது தமிழ் தேசிய அரசியலிலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாற்று சக்தியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இருக்கிறது. அது அந்த இடத்தை அந்த வெற்றிடத்தை நிரப்பிவிடக்கூடாது என்கின்ற ஒரு சூழ்நிலையிலும், அதாவது பிராந்திய வல்லரசு மற்றும் இனவாத அரசுகளுடைய சிந்தனை வட்டத்திற்குள் வந்த விடயங்களை ஒன்றிணைத்து அந்த இடங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் வரக்கூடாது, அந்த தமிழ் தேசிய அரசியலை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதற்கான ஒரு அமைப்பாகவே இந்த தமிழ் பொது கட்டமைப்பு என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் தமிழ் தேசிய அரசியலை தங்கள் கைக்குள் கொண்டு வருவது ஒன்று. அதேபோல் தமிழ் தேசிய அரசியலிலே செல்வாக்கிழந்து போன தரப்புகளுக்கு மீண்டும் ஒரு அரசியல் மறுவாழ்வு கொடுத்து ஒரு கட்சியாக கட்டமைக்கின்ற முயற்சி இது என்று அவர்களும் தான் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். இப்பொழுது நீங்களும் அதே குற்றச்சாட்டை முன்வைக்கின்றீர்கள். நான் தமிழ் தேசிய முன்னணியுடைய உறுப்பினர் கிடையாது. தமிழ் தேசம் தொடர்பாக தேசிய நிலையில் என்று சுயநிலை உரிமை சார்பாக குரல் கொடுத்து வருகின்ற ஒரு என்றால் எங்களுக்கு கட்சி இருக்க முடியாது. மக்கள் சார்பாக நின்று மக்களுடைய குரலாக நாங்கள் வைக்க வேண்டும். இந்த நிலையிலே அந்த கட்டமைப்புக்குள் சென்றது கூட பொதுமக்கள் பொது சமூக அமைப்புகள் ஒன்று சேர்கின்றன. நீண்ட நாட்களாக இவ்வாறான ஒரு அமைப்பு உருவாக வேண்டும் என்ற கட்டுரைகள் எல்லாம் நானும் எழுதியிருக்கின்றேன் ஊடகங்களுக்கு. இந்த பின்னணியில் தான் அதற்குள்ளே நான் போகின்றேன். எல்லோரும் ஒற்றுமையாக வேண்டும், ஒன்றாக வேண்டும், ஒரே தளத்திலே பயணிக்க வேண்டும் என்பதில் யாருக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது அடிகளார்களே. ஆனால் எந்த அடிப்படையிலே ஒற்றுமையாவது என்பதுதான் இங்கே முக்கியமான கேள்வியாக கேட்கின்றோம். சொல்லுங்க, கொள்கை அடிப்படையில் நாங்கள் ஒற்றுமையாக போகின்றோமா அல்லது இருக்கின்ற அமைப்புகள் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வர வேண்டும் நினைக்கின்றோமா? இதுதான் எங்களுடைய கேள்வி. இப்பொழுது அடிகளாருடைய பார்வையிலே இந்த பொது கட்டமைப்பு என்பது ஒரு கொள்கை ரீதியிலான கட்டமைப்பாக மாறி இருக்கிறதா அல்லது வெறுமனே இந்த தேர்தலுக்காக மட்டும் உருவாக்கப்பட்டிருக்கிறதா? நேரடியான பதிலை உருவாக்குகின்றேன் அடிகளார் அவர். அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாங்கள் பார்க்கின்ற போது கொள்கை அங்கு வெளியிலே வரவில்லை. இது முதலாவது குற்றச்சாட்டு. கொள்கை முதல் வரவில்லை. இந்த கொள்கை தெளிவாக வரவில்லை என்று சிவில் சமூக அமையம் கடந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பத்திரிகையிலே ஊடக அறிக்கை விடுகின்றது. அந்த ஊடக அறிக்கையிலே எது வர வேண்டும் என்று கூறி இறுதியில் அவர்கள் கூறுகின்றார்கள் இதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தோடு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். எனவே சிவில் சமூக அமையம் பத்திரிகை ஊடக அறிக்கை மூலம் குறிப்பிடுகின்றது இத்தகைய குறைபாடுகள் நிலவுகின்றன என்று கூறுகின்றது. அதனை ஏற்றுக்கொண்டதாக எங்கும் அவர் குறிப்பிடவில்லை. ஒன்று. இரண்டாவதாக இந்த கட்டமைப்புக்குள் இருக்கின்ற இந்த கட்சிகள் எங்களுக்கு தெரியும் இந்தியாவுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றன. 13வது அமல்படுத்துமாறு கேட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அதை செய்தே வருகின்றார். அவர்கள் இந்த உடன்படிக்கைக்குள் வந்த பின்னராவது இந்த கட்டமைப்புக்குள் வந்த பின்னராவது எங்காவது இந்தியாவுக்கு நேரடியாக கூறியிருக்கின்றார்களா நாங்கள் அன்று எழுதினதை மீள பெற்றுக் கொள்கிறோம் என்று? அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே 13 எங்களுக்கான தீர்வு அல்ல என்கின்றபடியும் உள்ளடக்கப்படவில்லை. குறிப்பிடுகின்றனர். அவர்கள் எங்குமே
இந்த கட்சிகள் ஒன்றும் குறிப்பிடவில்லை நாங்கள் எழுதிய கடிதத்தை மீள பெற்றுக் கொள்கின்றோம் என்று கூறவில்லை. அதே போன்று மக்களிடத்திலே மன்னிப்பை கேட்கவும் இல்லை. நாங்கள் இவ்வாறு ஒன்றை நாங்கள் கேட்டுவிட்டோம், இப்போது நாங்கள் மனம் திருப்பி விட்டோம், எல்லாரும் ஒன்று சேருவோம் என்று கூறவில்லை. இங்குதான் எங்களுக்கு சந்தேகம் நிலவுகின்றது. எனவே இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து எங்களுக்கு இருந்த சந்தேகம் இதுதான். இவர்கள் எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள், எந்த கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கி இருக்கின்றது என்று ஒன்று. என்றால் எல்லாரையும் ஒன்று சேருங்கள் கூறுகின்ற போது அனைத்து கருத்தியல் கொண்டவர்களும் உள்ளே வந்து சேர்கின்றார்கள். யாருடைய கருத்து அங்கே மேலோங்க போகின்றது? எங்களுக்கு தெரியும், இந்த 10 எழுத்தாளர்கள் நீங்கள் கூறுகின்ற யோதிலிங்கம், நிலாந்தன், யதீந்திரா போன்றவர்கள் தான் பிரதான பங்கு வகிக்கின்றார்கள். பிரதான பங்கு வகிக்கின்றார். என இவர்களுடைய கொள்கை தான் கட்டமைப்புடைய கொள்கையாக இருக்கின்றது. இங்குதான் எங்களுக்கு இருக்கின்ற சிக்கல். இவர்கள் இதுவரை காலமும் எழுதி வந்த விடயங்கள், இந்தியாவுடைய அரசியல் தொடர்பாக, இந்த 13 தொடர்பாக எழுதி வந்த விடயங்களை இப்போது 3 பேருமாக ஒரு இடத்திலே கூடியிருக்கு. தனித்தனியாக எழுதி வந்தவர்கள் இப்போது ஒரு இடத்திலே வந்து நிற்கின்றார். எனவே இவர்களுக்கென்று ஒரு அரசியல் இருக்கின்றது, கட்சிகளுக்கென்று இன்னும் ஒரு அரசியல் இருக்கின்றது. எனவே இவர்களுடைய தேவை இந்த 2 அரசியலையும் ஒரு இடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒன்று. இரண்டாவதாக, இவர்கள் இந்த தேர்தல் மூலம் மக்களுடைய அபிப்பிராயத்தை முழுமையாக சம்பாதிக்கவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு அமைக்கிறது. முழுமையாக சம்பாதிக்கவில்லை என்றால் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லக்கூடிய கட்டமைப்புகள் அங்கு கிடையாது. இதுவரை காலமும் தமிழர் தாயகத்தில் நடந்த எந்த போராட்டத்தையும் இவர்கள் செய்தார்கள் என்று கூறுவதற்கு முடியாது. இல்லை, அது புரிகிறது. நீங்கள் சொல்லுகிறது புரிகிறது. கடந்த கால வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்களுடைய எந்த விதமான ஜனநாயக ரீதியான போராட்டங்களிலும் இவர்களை நாங்கள் காண முடிவதில்லை. இப்பொழுது தேர்தல் நெருங்கி வருகின்ற நிலையிலே திலீபனுடைய நினைவு ஆலயத்திற்கு போகின்றார்கள், மலரஞ்சலி செலுத்துகின்றார்கள், தமிழீழ தேசிய தலைவர்கள் வாழ்ந்த இல்லத்திற்கு செல்கின்றார்கள், அங்கே வணக்கம் செலுத்துகின்றார்கள். இவையெல்லாம் ஒரு தேர்தலை ஒட்டிய விடயங்களுக்காக மக்களை தங்களோடு கவர்வதற்கான விடயங்களாக நாங்கள் பார்க்கக்கூடும். அது தேர்தல் காலங்களிலே இப்படியான மலினமான விடயங்கள் நடைபெறுவது வளமைதான். அதை நாங்கள் தவிர்த்து பார்த்து விட்டாலும் கூட நாம் கூற விரும்புவது, அன்று இந்தியா திலீபனை கொலை செய்தது. அன்று இந்தியா கொலை செய்தது. இப்போது அந்த திலீபன் எதிர்த்த 13ஆம் திருத்தம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கொள்கை உடையவர்கள் அதே திலீபனுடைய நினைவிடத்திலே போய் நின்று விளக்கேற்றுகின்றார்கள், காவடி தூக்குகின்றார்கள் என்றால் மீண்டுமாக திலீபனை 37வது ஆண்டிலே இவர்கள் கொலை செய்கின்றார்கள். திலீபனை கொலை செய்கின்றார்கள் என்றால் தமிழர்களை இனப்படுகொலை செய்கின்றார்கள் என்றுதான் பொருள். எனவே இந்த கட்டமைப்பும் இனப்படுகொலை செய்கின்றது. இந்தியாவோடு சேர்ந்து அதே போன்று தென்னிலங்கை அரசியல் சக்தி அவருடைய நிகழ்ச்சி நிரல்தான் இதற்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய அரசியல் படுகொலை செய்யப்பட வேண்டும். 2009 இனப்படுகொலை சந்தித்தோம், உடல் ரீதியாக அங்கங்களை இழந்தோம், உயிர்களை இழந்தோம். ஆனால் எங்களுடைய அரசியலை நாங்கள் இழக்கவில்லை. இப்போது சர்வதேசத்துக்கான செய்தி அரசியலை இழந்திருக்கின்றோம் என்ற செய்தி, அல்லது இழந்து கொண்டிருக்கின்றோம் என்ற செய்தி. எனவே போதுமான வாக்குகள் கிடைக்காவிட்டால் அந்த 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 செய்தி ஒன்று மட்டுமே தெற்குக்கு போதுமானது, இந்தியாவுக்கு போதுமானது, சர்வதேசத்துக்கு போதுமானது. இல்லை, அவர்கள் தங்களுக்கு 5, அதாவது தமிழர் தேசத்திலே 5 லட்சம் வாக்குகள் கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பதாக அவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது அரிகளார் அவர்களே. தமிழர் தேசத்திலே தென்னிலங்கை பிரதான வேட்பாளர்கள் 3, தற்போதைய ஜனாதிபதி திரு ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சித் தலைவர் திரு சஜித் பிரேமதாச, ஜேவிபியினுடைய தலைவர் திரு அனுரகுமார திஸ்ஸநாயக்க. இந்த 3 பேரும் தமிழர் தேசத்திலே பெறக்கூடிய வாக்குகளுக்கும் குறைந்த வாக்குகளை தமிழ் பொது வேட்பாளர் பெறுவாராகில் தான் அவருடைய தோல்வியாக அது கருதப்படும் என்று சொல்லுகின்றார்கள். இது சாத்தியமில்லை என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றார்கள். குறைந்தது 5 லட்சம் வாக்குகள் அவருக்கு தாங்கள் பெற்றுக் கொடுப்போம் என்று சொல்லுகின்றார்கள். அதோடு இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்லுகிறேன்.
இதையுமே உணர்வுபூர்வமாக அணுகப் பழக்கப்பட்ட தமிழினம் இந்த தமிழர் ஒருவர் நிற்கின்றார், தமிழர் ஒருவர் நிற்கின்றார் என்று கூவுவதற்கான காரணம் வந்து அந்த உணர்வு அரசியலை இதுக்குள்ளே கொண்டு வந்து மக்களுடைய அந்த தமிழ் தேசிய அரசியலை எங்கோ ஒரு கண்காணாத இடத்திற்கு நகர்த்துகின்ற ஒரு விடயத்திற்கு மக்களும் துணை போகின்றார்களோ என்கின்ற ஒரு விடயமும் இருக்கிறது அடிகளார். அதை பற்றிய கருத்து. இதற்கு புலம்பெயர் தேசத்தின் எங்களுடைய சமூகமும் தங்களுடைய பணத்தை கொடுத்து இதனை செய்ய சொல்லுகின்றன. ஒன்று, இவர்களுக்கு ஆரம்பத்திலே எங்கு பணம் என்பது ஒரு பிரச்சனையாக இருந்தது. இப்போது ஒரு தெளிவையும் கொடுத்த வேண்டியது இந்த இடத்துல அவசியமாகிறது அடிகளார் அவர்களே. புலம்பெயர் தேசத்து அமைப்புகள் என்றால் யார் என்கின்ற அமைப்பினால் என்ன வரைமுறை என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. தமிழீழ தேசிய விடுதலை போராட்டம் முனைப்போடு இருந்த காலத்திலே உருவாக்கப்பட்ட தேசிய அமைப்புகள் இன்னும் தேசிய அமைப்புகளாகவே இருக்கின்றன. அவை தங்களுக்கான பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றன. ஆனால் உங்களுக்கு தெரியும், 2009க்கு பிறகு இவ்வளவோ அமைப்புகள் 2 பேர் சேர்ந்து ஒரு அறைக்குள் இருந்து விட்டால் அது அமைப்பு என்று சொல்லுகின்ற காலம் என்று. ஆக நீங்கள் சொல்லுகின்ற அந்த வரைமுறைகள் வரக்கூடிய அமைப்புகள் யார் எவர் என்றே தெரியாதவர்கள். நீங்கள் சொல்வதைப் போல இந்த தமிழ் தேசிய சிதைப்புக்கான இந்த பொது கட்டமைப்புக்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக நிதி அளிப்பவர்கள் கூட இந்த அமைப்பு யார் என்றே தெரியாது. இதுதான் அங்கே உள்ள சீக்கியம். அதனால் பொதுமைப்படுத்தி புலம்பெயர் அமைப்புகள் என்று சொல்வதில் ஒரு சீக்கியம். அதாவது எங்களுடைய தேசியத்துக்காக சர்வதேச ரீதியிலே அங்கு உழைத்துக் கொண்டிருக்கின்ற அமைப்புகளை எங்களால் அடையாளப்படுத்த முடியும், தெளிவாக அடையாளப்படுத்த முடியும். ஆனால் உழைப்புக்காக அமைப்புகளை வைத்து அங்கே பணம் உழைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் எங்களுக்கு தெரியும். அவர்கள்தான் தமிழ் தாயகத்தில் இருந்த எல்லா கட்டமைப்புகளையும் சிதைத்தவர்கள். அவர்தான் காணாமலாக்கப்பட்ட சங்கம் பல்வேறு விதமாக சிதைந்து போயிருக்கிற காரணம் அவர்கள்தான். எல்லா போராட்டங்களும் கூட இடைநடுவிலே நிற்பதற்கு காரணம் அவர்கள்தான். P2P ஒரு பெரும் மக்கள் எழுச்சி போராட்டமாக இருந்தது. ஆனால் அதற்குள்ளே இருந்த ஊழல்கள் எங்களுக்கு தெரியும். இதற்கு அந்த ஊழல்களுக்கு காரணமாக இருந்த நான் கூறுகின்ற தமிழ் தேச விரோத அமைப்புகள் என்று அடையாளப்படுத்தலாம், அல்லது நபர்கள் என்று குறிப்பிடப்படுத்தலாம். எனவே நபர்களை இப்போது தெளிவாக நாங்கள் பெயரை குறிப்பிட தேவையில்லை. ஆனால் அந்த நபர்கள் யார் என்று அனைவருக்கும் தெரிந்தது. எனவே இவர்கள் தான் இந்த பணத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். எங்கு வருகின்றது, எவ்வாறு வருகின்றது, எவ்வளவு வருகின்றது என்பது தெளிவாக யாருக்கும் தெரியாமல் இருக்கின்றது. எனவே இந்த கட்டமைப்பு ஒரு பக்கம் உழைப்பு நடத்துகின்றது, இன்னொரு பக்கம் அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றது, இன்னொரு பக்கம் கூலி வேலை செய்து கொண்டிருக்கின்றது. இதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. எனவே மக்களோடு 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு இப்படி ஒரு கட்டமைப்பு ஒன்று உருவாகி அந்த விடுபட்ட அந்த அரசியலை நாங்கள் முன்னிறுத்தி இருந்தோம் என்றால் இந்த பிரச்சனைகளுக்கு வந்திருக்கார். ஆனால் தமிழ் மக்கள் பேரவை சிதைத்தவர்கள் தான் இப்போது இதிலே தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்றார். தமிழ் மக்கள் பேரவையை கூட்டி அந்த பேரவையிலிருந்து கட்சியை அறிவித்தவர் பிரதான பேச்சலாக இருக்கின்றார். அந்த பேரவையிடமிருந்து அரசியல் வாழ்வு பெற்ற திரு விக்னேஸ்வரன் அவர்கள் அடுத்த தேர்தலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் சுமந்திரனும் இந்த தேர்தல் களத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று 2 நாட்களுக்கு முன் பேசியிருக்கின்றார். இதுதான் இன்றைய அரசியல் நிலைமை. இதை இன்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஒன்று, இந்த அவருடைய வயது காரணமாகவோ தெரியாது, அவர் என்ன கூறுகிறார் என்று தெரியாமல் உண்மையை வெளியே கொண்டு வந்து விட்டார். இல்லை, அதாவது நீங்கள் சொல்வதை நான் இன்னொரு விதத்திலே பார்க்க போனால், அதாவது இந்த பொது கட்டமைப்பு என்பது அடுத்த நாடாளுமன்ற தேர்தலை நோக்கிய ஒரு அரசியல் அமைப்பாகத்தான் கொண்டு வந்திருக்கிறது என்பதை திரு விக்னேஸ்வரன் அவர்களும் தன்னுடைய வாயாலே உறுதிப்படுத்தி இருக்கிறார் என்று கொள்ள முடியும். அப்படி சொல்லந்தான். அதுதான் இவருடைய அடுத்த நோக்கம் என்றால், எங்களுடைய தேசிய சிந்தனை இது அகற்றப்பட வேண்டும். இதை பற்றி யார் கதைக்கின்றார்களோ அவர்கள் இந்த அரசியலிருந்து தூரமாக்கப்பட வேண்டும். இதுதான் இவர்களின் நோக்கம். அதன் காரணமாகத்தான் அதற்கு எதிரான சக்திகளை ஒன்று திரட்டி இருக்கின்றார்கள். இவர்கள் இதிலே வெற்றி பெறுகின்றார்கள் இல்லை,
ஆனால் அடுத்த தேர்தலுக்கு சங்க சின்னத்திலே வரப்போகின்றார்கள். அந்த சங்க சின்னம் என்பது மீண்டுமாக தமிழர்களுடைய அரசியலுக்கு சங்கோதுகின்ற சின்னமாக இருக்குமே தவிர ஒரு மங்கள் ஒலிக்கு சங்காக அது அமையப் போவதில்லை. இல்ல நிச்சயமாக அடிகளார். இந்த பொது கட்டமைப்பின் மீது பலத்த சந்தேகங்கள் இருக்கின்றன. அந்த சந்தேகங்களுக்கு காரணம் அந்த பொது கட்டமைப்பிலே இருப்பவர்களும், அதற்கு ஆதரவு தெரிவிப்பவர்களும் நடந்து கொள்ளுகின்ற முறைகளும், அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்களும், பொது வழியிலே பேசுகின்ற பேச்சுக்களும் என்பதுதான் அந்த கட்டமைப்பு மீதான சந்தேகத்தை கிளப்புகின்றன. உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும், இந்த பொது கட்டமைப்பு என்பது அறிவிக்கப்பட்டு பொது வேட்பாளர் திரு அரியநேந்திரன் என்று முன்மொழியப்பட்டதன் பின் தென்னிலங்கை வேட்பாளர்களை இந்த பொது கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இரகசியமாக சந்திக்கின்றன. அது தொடர்பாக திரு ஜோதிலிங்கம் அவரிடம் கேட்ட பொழுது, அவர்கள் மீது எதிர் நடவடிக்கை எடுத்தால் கட்டமைப்பு குலைந்துவிடும், அதனால் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது என்று அவர் வெகு இலகுவாக சொல்லிவிட்டு போகின்றார். அதன் அர்த்தம் கட்டமைப்பிலே இருப்பவர்கள் இருக்கலாம், அவர்கள் எதுவும் செய்யலாம், கட்டமைப்பினுடைய விதிகளை மீறியோ கொள்கையை மீறியோ எதுவும் அவர்கள் செய்யலாம், நாங்கள் கண்டுகொள்ள முடியாது என்றால் அவர்கள் மீது நாங்கள் நியாயமான கேள்விகளை முன்வைத்தால் அல்லது நடவடிக்கை எடுத்தால் கட்டமைப்பு குலைந்துவிடும், அதனால் கட்டமைப்பு குலையக்கூடாது என்பதற்கு நாங்கள் எதையும் சகித்துக் கொண்டிருப்போம் என்பது போல அவருடைய பதில் அமைக்கிறது. அதே போல் திரு நிலாந்தன் அவர்கள் சொல்லுகின்றார், இந்த தேர்தல் தொடர்பாக தேர்தலை புறக்கணிப்பதுதான் சரியானது என்பது எனக்கு தெரியும், ஆனால் தேர்தலை புறக்கணிப்பதற்கான கட்டமைப்பு என்பது சரியாக முன்னெடுக்கப்படவில்லை என்பதால் நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்துகிறோம் என்று சொல்லுகின்றார். சரி, இந்த தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய கட்டமைப்பு சரியாக நடத்தப்படவில்லை என்றால் நீங்களும் சேர்ந்து அதை நடத்திவிட்டு போக வேண்டியதுதானே, அதை பலப்படுத்தி விட்டு போக வேண்டியதுதானே, எதற்காக உங்களுக்கு பொது வேட்பாளர் பொது கட்டமைப்புங்கிற விடயம் பெறுகின்ற கேள்வியும் ஒரு பக்கத்திலே எழுதுகிறது. இப்படி நிறைய இருக்கிறது. அதே போல் திரு விக்னேஸ்வரன் சொல்லுகின்றார், இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகும், அதாவது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே 13 நிராகரிக்கிறோம் என்பது இல்லை, ஆனால் ஒற்றையாட்சியை நிராகரிக்கிறோம் என்பது எங்கள் இடத்துல இருக்கிறது. திரு விக்னேஸ்வரன் சொல்லுகின்றார், இந்த தேர்தல் முடிந்ததன் பிறகும் 13 அடிப்படையிலே பேச்சுக்களுக்கு யாராவது கூப்பிட்டால் நாங்கள் நிச்சயமாக போவோம். அதன் அடிப்படை என்ன? தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருக்கிற ஒற்றையாட்சி முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது பொய் என்பது இங்கே நிரூபணமாகிறது. இப்படி பல விடயங்கள், முன்னுக்கு பிறனான விடயங்கள் இருப்பதால் இதில் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கக்கூடியதற்கான வாய்ப்புகள் ஒன்று இருக்கின்றன. சொல்லுங்க. இதற்குள்ளே அரியநேந்தருக்கு இந்த கட்டமைப்புக்குள்ளே நம்பிக்கை இருக்கின்றா இல்லையான்னு இன்னொரு கேள்வியும் இருக்கின்றது. இப்போது இல்ல, அவர் தன்னுடைய முதல் செவ்வியிலேயே, அவர் பொது வேட்பாளராக முன்மொழியப்பட்ட முதல் செவ்வியிலேயே சொல்லுகின்றார், காலை வைத்து விட்டோம், கடைசி வரிகளுக்குத்தானே வேண்டும் என்று பரிதாபமாக சொல்லுகின்றார். அது மட்டும் இல்லை, அவர் கூறுகின்றார் 22ஆம் தேதியோடு தமிழக கட்சியிலே போய் நிற்பேன் என்று கூறுகின்றார். மீண்டும் தான் தமிழரசு கட்சியினுடைய 21ஆம் தேதி தேர்தல், 22ஆம் தேதி நான் அங்குதான் போய் நிற்பேன் என்று கூறினால் அவர் யாரை அடையாளப்படுத்துகின்றார்? இந்த கட்டமைப்பை பற்றி என்ன கூறுகின்றார்? ஆனால் தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கிறது அந்த தேர்தலில். அப்படியானால் அதையும் பொது வேட்பாளர் ஒத்துக்கொண்டுதானே ஆக வேண்டும். அப்ப அவருக்கு இரட்டை நிலைப்பாடு இருக்கிறது என்று நாங்கள் கொள்ள முடியும் தானே. அதாவது அவருடைய கட்சி, அவர் திரும்பவும் இப்பொழுது மத்திய குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு அரியநேந்திரன் மீண்டும் அதே தமிழரசு கட்சியில் இணைந்து பயணிப்பாராகில், இப்பொழுது தமிழரசு கட்சி எடுத்திருக்கக்கூடிய கட்சி முடிவுக்கு கட்டுப்பட்டுத்தானே ஆக வேண்டும். ஆனால் கட்சி முடிவை மீறியவர் இப்பொழுது பொது வேட்பாளராக நிற்கிறார், மக்களை ஒருங்கிணைப்பது. ஆனால் இந்த தேர்தல் முடிந்ததும் அவர் வெல்லுகிறாரோ தோற்கிறாரோ வேறு விடயம், மீண்டும் அதே தமிழரசு கட்சி, அதாவது சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு தெரிவிக்கிற அதே தமிழரசு கட்சியில் போய் பயணிக்க போகிறார். மக்கள் இதை எவ்வாறு புரிந்து கொள்வது அடிகளார் அவர்கள்? என்னை விட்டால் போதும் என்றதான் இவருடைய நிலைப்பாடு. இப்போதைக்கு என்னை விட்டால் போதும், என்னை ஒன்று அப்படியானால் இரவு பகலாக பொது வேட்பாளரை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று இதுவரை காலமும் திரு விக்னேஸ்வரன் சொல்லிக் கொண்டு வந்த நிலையில் இவர் இனி இல்லை என்கின்ற கட்டத்திற்கு வில்லங்கமாக எழுத்துக்களை விடப்பட்டாரா என்ற கேள்வியும் பெறுகிறது. ஒன்று, அந்த பெயர் பட்டியலில் இறுதியாக இருந்தவர் தவராசாம இருந்தார். சட்டத்தரணி, ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசாம இருந்தார். அதாவது தமிழரசு கட்சியினுடைய கொழும்பு கிளை தலைவர். அவரும் தமிழரசு கட்சி, அரியநேந்திரம் இவரும் தமிழரசு கட்சி. ஆனால் அவரோடு ஒத்து பார்க்கின்ற போது இந்த அரசியல் கைதிகள் தொடர்பாக நீண்ட நாள் வழக்காடி மக்களுடைய அபிப்பிராயத்தை பெற்ற ஒருவர் ஒன்று. இரண்டாவதாக சர்வதேச ரீதியிலே தேசியம் தொடர்பாக கதையக்கூடிய ஒருவர். அவரை இவர்கள் ஒதுக்கிவிட்டு தெளிவாக கலைக்க முடியாத ஒருவரை, மக்கள் முன் கலைக்க முடியாத ஒருவரை, என்னுடைய அரசியலை தெளிவாக முன்வைக்க முடியாத ஒருவரை தேர்ந்தெடுக்கின்றார்கள் என்றால், ஒரு கட்டத்திலே இந்த
கட்டமைப்பை கேள்விக்குட்படுத்தக்கூடிய ஒருவரை இவர்கள் விரும்பவில்லை என்பது ஒன்று. இரண்டாவதாக, இந்த கட்டமைப்புக்குள் வந்து நின்று சர்வதேச ரீதியாக மீண்டும் ஒரு 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 அங்கீகரிக்கப்பட்டு விடுவார் என்ற பயம் காரணமாகவும் தனிப்பட்ட என்னுடைய கருத்து தவராசாவை ஒதுக்கிவிட்டார். எங்களால் கையாளக்கூடிய ஒருவர், நாங்கள் சொல்வதை கிளிப்பிள்ளை போல வெளியே சொல்லக்கூடிய ஒருவரை அவர் தான் சொல்லிக் கொண்டு வருகிறார். இப்போ அரியநேந்திரன் அவர் இருந்தால் போதும் என்ற நிலைப்பாட்டிலே இந்த கட்டமைப்பும் பிரதான சூத்திரத்தாரிகள் செயல்பட்டிருக்கின்றார். எனவே யாருடைய தேவை இது? மீண்டும் மீண்டும் கேட்கிறது, யாருடைய தேவைக்காக? மக்களுடைய தேவைக்காகவா அல்லது பேரினவாதத்தின் தேவைக்காகவா? இந்திய அரசியலுடைய தேவைக்காக? நிச்சயமாக இந்த அரை மணி நேரமும் நீங்கள் எடுத்து வைத்த அந்த வாதங்களின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அந்த பொது கட்டமைப்பு என்பதும் பொது வேட்பாளர் என்பதும் தமிழ் மக்களுக்கான தமிழ் தேசிய அரசியலுடைய இருப்புக்காகவோ அல்லது தமிழ் தேசிய அரசியலுடைய முன்னகர்த்தல்களுக்காகவோ அல்லது தமிழ் மக்களுடைய ஆக குறைந்த அபிலாஷைகளை தொடர்ந்தும் சர்வதேசத்தின் மத்தியிலே முன்வைத்து அதற்கான நகர்வுகளை மேற்கொள்வதற்காகவோ அல்ல, மாறாக பிராந்திய வல்லரசினதும் இனவாத சிங்கள தலைமையினதும் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்காகவும், அதே வேளையிலே ஏற்கனவே நாங்கள் சொன்னதைப் போல அரசியலிலே நிராகரிக்கப்பட்ட தரப்புகளுக்கு மீண்டும் ஒரு அரசியல் மறுவாழ்வை கொடுப்பதற்காகவும் புத்துணர்ச்சியும் கொடுப்பதற்காகவும், இதே வேளையில் இந்த தரப்புகளை, அதாவது குறிப்பாக இன்னும் நாங்கள் பச்சையாக சொல்ல போனால் இந்த 13ஐ ஆதரிக்கிற இந்த தரப்புகளை ஒரு ஒரு அமைப்பாக ஒரு கட்சியாக வைத்திருந்து அதற்குள் தமிழ் மக்களுடைய அரசியலை சீக்க வைத்து அதை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று பிராந்திய வல்லரசு நினைக்கிறது என்கின்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேளையிலே அடிகளார் அவர்களை இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்றொரு தரப்பு சொல்வது, குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த காலங்களிலும் இந்த கோஷத்தை முன்வைத்திருந்தது. அதற்கான நியாயங்கள் என்று நாங்கள் இதை சொல்ல முடியும். புறக்கணிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய நியாயங்களை சொல்லுகின்றார்கள். ஒரு களத்திலே நிற்கக்கூடிய ஒரு செயற்பாட்டாளராக அருட்தந்தை அவர்களுடைய நியாயங்கள் எவ்வாறு இருக்கிறது? நீங்கள் கருணாளாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டீர்கள், அது சரி. ஆனால் அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்கான நியாயமான காரணங்கள் அடிகளார் முன்வைக்கக்கூடிய காரணம். ஆரம்பத்திலே நான் குறிப்பிட்டேன், இந்த தேர்தல் என்பது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற ஒரு தேர்தல் ஒன்று. இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையின் கீழ் நாங்கள் இதுவரைக்கும் பாரிய இன அழிப்பையும் இன படுகொலையும் நாம் சந்தித்திருக்கின்றோம். எனவே இந்த ஜனாதிபதி முறை என்பது தமிழர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜனாதிபதி முறை அல்ல. இந்த யாப்புக்குள்ளே அவர் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்கள் ஜனநாயக ரீதியான அதிகாரங்களும் கிடையாது. இந்த கடந்து வந்த காலங்கள் முழுக்க இந்த ஜனாதிபதியின் அங்கீகாரத்தோடு தான் ஆக்கிரமிப்புகள் நிகழ்ந்திருக்கின்றன, படுகொலைகள் நிகழ்ந்திருக்கின்றன. எனவே இதனை நாங்கள் கலந்து கொள்கின்றோம் என்றால் அதனை அங்கீகரிப்பதாக நாங்கள் சிந்தித்து போய்விடும், அந்த முறைமை அங்கீகரிப்பாக போய்விடும். வாக்களிப்பு என்பதே நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தியிருந்தாலும் கூட வாக்களிப்பது ஜனாதிபதி தேர்தல் தான் வாக்களிக்கின்றோம், இதனை ஏற்றுக்கொண்டதாக போய்விடும். இந்த நிலையை நான் பார்க்கின்ற போது நாம் கட்டாயம் புறக்கணிக்க வேண்டிய நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். நல்லது. அதே வேளையிலே இந்த தேர்தல்களிலே ஆர்வம் இல்லாமல் இருப்பவர்கள், அதே வேளையிலே இந்த தேர்தல்களில் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான பிரயோசனம் இல்லை, அதனால் நாங்கள் அதை புறக்கணிக்க வேண்டும் என மனநிலையில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை ஏதோ விதத்திலே வலிந்து வாக்குச்சாவடிகளுக்கு வர வைக்கிறது ஒரு உத்தி இருக்கிறது. அதற்காகத்தான் ஒரு தமிழர் பொது வேட்பாளர் நிற்கிறார், முதல் முறையாக ஒரு தமிழர் நிற்கின்றார், முதல் முறையாக தேசமாக 1-2 வாருங்கள் என்று அறைகூவல் விடுக்கப்படுகின்றன. ஏற்கனவே சொன்னதை போல இந்த உணர்வுபூர்வமாக தூண்டப்படுகின்ற மக்கள் வாக்குச்சாவடிக்கு வருகின்ற பொழுது நீங்கள் முதலாவது வாக்கை பொது வேட்பாளரை போடுங்கள், 2வது விருப்பு வாக்கை ரணிலுக்கோ சஜித்துக்கோ போடுங்கள் என்று சொல்லப்படுவதாக இப்பொழுது தகவல் இருக்கின்றன. அதே போல் இன்னும் ஒரு கவலைக்குரிய விடயம் அடிகளார்கள், நிச்சயமாக நீங்களும் களத்தில் நிற்பன்ற ரீதியில் உங்களுக்கும் அது கவனத்திற்கு வந்திருக்கும். இந்த அரசியல் பிரச்சார கூட்டங்களுக்கு வர வேண்டும் என்று ஆர்வமுள்ள மக்களுக்கான போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுப்பது என்பதிலே தவறு சொல்ல முடியாது. ஆனால் அங்கே வரக்கூடிய மக்களுக்கு மதுபானங்களும் வழங்கி பணமும் வழங்கப்படுகிறதாக ஒரு தகவல்கள் வந்திருக்கின்றன.
இது தமிழர் அரசியலுக்கு ஆரோக்கியமானதாக இல்லை என்பது எல்லோருக்குமே தெரியும். அது தொடர்பாக அடிகளாருடைய அவதானிப்புகளை கேட்க ஆவலாக இருக்கிறேன். தமிழ் மக்களுடைய தமிழர் தேசத்தில் இந்த போதை பாவனை அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது பேரினவாத சக்திகளுடைய நோக்கமாக இருந்தது. எங்கள் யுத்தம் யாழ்ப்பாணம் கைப்பற்றப்பட்டவுடன் கைப்பற்ற பின்னர் அங்கு படையினர் இதனை அறிமுகப்படுத்தினார்கள். அந்த அந்த பிரதேசங்களில் அவர்கள் போட்டிகள் நடத்தியிருக்கின்றார்கள். இந்த போட்டிகளுக்குள்ளே இவர்கள் இதனை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள். ஒன்று. இப்போது நேரடியாக அரசியலுக்குள்ளே இந்த மதுபானம் உள்ளே வந்திருக்கின்றது. கட்சி அரசியலுக்குள்ளே வந்திருக்கின்றது. இதுதான் தென்னிலங்கையிலே இவ்வளவு காலம் இருந்த ஒன்று. தென்னிலங்கையிலே எல்லா கட்சிகளும் தங்களுக்கு ஆதரவாளர்கள் திரட்டி வருகின்ற போது அவர்களுக்கு பிரயாண வசதிகள், உணவு, அதை போன்று பணம், அதை போன்று இந்த மதுபானம் கொடுப்பது தென்னிலங்கை அரசியலாகத்தான் இருந்தது. இந்த தென்னிலங்கை அரசியல் இப்போது தமிழர் தாயகத்தையும் ஆக்கிரமித்து விட்டது. இந்த ஆக்கிரமிப்பு சக்திகளுக்கு பின்னாலே இருந்தால்தான் எங்க மக்கள் வாக்களிப்பார் நிலை வந்துவிட்டது ஒன்று. இரண்டாவதாக, அரச சார்பற்ற நிறுவனங்கள் தங்களுடைய கூட்டங்களுக்கு மக்கள் வருகின்ற போது பணம் கொடுத்து, பிரயாண வசதி கொடுத்து, உணவு கொடுத்து, அந்த உணர்வு நிலையிலிருந்து இங்கு சென்றால் எதுவும் கிடைக்கும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் போது அந்த நடைமுறையை தான் இப்போது இந்த கட்சிகள் கையாளுகின்றன, பணம் கொடுக்கின்றார். எனவே பொது கட்டமைப்புக்குள்ளே கூட அவ்வாறு நடைபெறுகின்றது என்ற செய்திகளும் எங்களுக்கு வருகின்றன. இல்ல, அதனால தான் அந்த கேள்வி உங்களிடம் 2009 ஆண்டுக்கு முன்னர் எந்த கலாச்சாரம் கூடாது என்று நாங்கள் நினைத்தோமோ, எந்த கலாச்சாரம் எங்களை விட்டு நீங்க வேண்டும், துரத்தப்பட வேண்டும் என்று நினைத்தோமோ, அத்தனை அரசியல் கலாச்சாரங்களும் இப்போது தாராளமாக தமிழர் தாயகத்திலே விரவிக் கொண்டிருக்கின்றன. இந்த அழிவின் சக்திகளுக்கு பின்னால் செல்கின்ற சக்திகள் இப்போது பலமடைந்து வருகின்றன. எங்களுடைய தாயகத்துக்கான, தேசியத்துக்கான அரசியல் என்பது மிக போராட்டம் மிக்கது. உயிர் தியாகம் செய்ய வேண்டிய நிலை மீண்டும் உருவாகி இருக்கின்றது. இவர்களுக்கு எதிரான போராட்டம் எங்களாலே முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒன்று. நிச்சயமாக இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு தமிழ் தேசிய பெற்றாளர்களும் அடுத்த தலைமுறையினரும் எங்களுடைய அரசியல் சீரழிந்து போகாமல் களத்தில் நின்று காக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு புலம்பெயர் தேசத்து மக்களுடைய உதவிகளை நிச்சயமாக தேவையில மாற்றிக்கிறது இருக்க முடியாது. இப்பொழுது அடிகளார் அவர்களை நாங்கள் இந்த நேர்காணலை நிறைவுக்கு வந்திருக்கிறோம். அதாவது இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்கான நியாயங்களை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள். இந்த புறக்கணிப்பதால் எங்களுக்கு நாங்கள் சில விடயங்களை சாதிக்க முடியும், சர்வதேசத்துக்கு ஒரு காத்திரமான செய்தியை கொடுக்க முடியும் என்கிற ஒரு விடயம் இருக்கிறது. நாங்கள் ஒட்டியாட்சி முறையை ஏற்கவில்லை, சர்வ வல்லமை கொண்ட ஜனாதிபதி முறைமையை நாங்கள் ஏற்கவில்லை என்கிற விடயங்களை நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் இந்த பொது வேட்பாளர் வெற்றி பெறுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். வெற்றி என்பதற்கான அளவீடு என்ன என்பதிலே இன்னும் எனக்கு தெளிவில்லை. அதாவது 5 லட்சம் வாக்குகள் பெற்றால்தான் வெற்றியாளரா அல்லது 1 லட்சம் வாக்குகள் பெற்றாலும் வெற்றியாளரா என்கின்ற வரைமுறை அது அவர்களுக்குத்தான் தெரியும். அவர்கள் அதை தெளிவாக சொல்லவில்லை. அவர்களுடைய பாணியில் அவர் வெற்றி பெறுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வெற்றியின் மூலம் இந்த பொது கட்டமைப்பாலும் பொது வேட்பாளரும் எதை சாதிக்க முடியும், எதை சர்வதேச சமூகத்திற்கு முன்வைக்க முடியும்? இந்த இலக்கங்களை கொண்டுதான் வெற்றி தீர்மானிக்கப்படுகின்றன. 5 லட்சம் என்பது இலக்கம்தான். அந்த இலக்கம் ஒன்றே போதுமானது இன அழிப்பினை இன்னும் தீவிரப்படுத்துவதற்கான செயற்பாட்டினை தென்னிலங்கை செய்வதற்கு நேரடியாக ஒன்று. இரண்டாவதாக, வடகிழக்கு எங்களுடைய தாயகம் என்று நாம் கூறி வருகின்றோம். இந்த வடகிழக்கு தாயகத்துக்குள்ளே எங்கெங்கு மக்கள் அதிகமாக வாக்களித்திருக்கின்றார்கள், எங்கெங்கு வாக்களிக்கவில்லை என்றதையும் தெளிவாக நாங்கள் குறிப்பிடப் போகின்றோம். இதற்குள்ளே நாங்கள் தாயகம் என்று குறிப்பிடப்படுகின்ற எல்லை பிரதேசத்துக்குள்ளே எந்தெந்த கிராமங்களை, எந்தெந்த பிரதேசங்களை எங்களை விட்டு நாங்கள் அகற்றி இருக்கின்றோம் அல்லது
தென்னிலங்கை ஆக்கிரமித்திருக்கின்றது என்பதை அடையாளப்படுத்தி அதிகமாக வாக்கு பெற்ற இடங்களை தெளிவாக அடையாளப்படுத்தி அங்கெல்லாம் யார் வந்தாலும் புத்தர் சிலைகளும் அதே போன்று இராணுவத்தின் கெடுபிடிகளும் இன்னும் அதிகரிக்கப் போகின்றன. எனவே எங்களுக்கு எதிரான சக்தி ஒன்று இவர்கள் வெற்றி அடைந்தால் இதை வைத்துக் கொண்டே நாங்கள் தான் அரசியல் சக்தி, எங்களை அடுத்த தேர்தலில் அனுப்புங்கள் என்று கூறுகிறார் அவர். அது அவர்களுக்கான வெற்றியாக அமைந்துவிடும், மக்களுக்கான வெற்றியாக போவதில்லை. ஒன்று தோல்வி அடைந்தால் அதுவும் அவர்களுக்கான வெற்றியாக அமைந்துவிடும். தோல்வி அடைந்தாலும் அவர்களுக்கு வெற்றி தான். என்றால் இவர்கள் வேறு வல்லரசுடைய கைக்குலிகளாக இருக்கின்றார். அவர்களுடைய தேவை தோல்வி அடைய வேண்டும் என்பது. வாக்குகள் கிடைத்தாலும் அவர்களுக்கு வெற்றி, வாக்குகள் கிடைக்காவிட்டாலும் அவர்களுக்கு வெற்றி. வாக்குகள் கிடைத்தாலும் எங்களுக்கு தோல்வி, கிடைக்காவிட்டாலும் எங்களுக்கு தோல்விதான். நல்லது அடிகளாரே, இந்த செவ்வியினூடாக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழர்கள் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிற பொது வேட்பாளருக்கு, தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது சரியா அல்லது வாக்களிக்காமல் வாக்களிப்பை புறக்கணிப்பது சரியா என்கின்ற ஒரு விடயத்திலே இரண்டு பக்கம் உங்களுடைய காத்திரமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு நிறைவு செய்யலாம். அதாவது இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதன் மூலம் தமிழ் தேசிய அரசியல் வேறு ஒரு சக்தியால் கையாளப்படுகின்ற இடத்திற்கு சென்றுவிடும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. அதே போல் இதுவரை காலமும் தமிழ் தேசிய அரசியலிலே மக்களால் நிராகரிக்கப்பட்ட இந்த அரசியல் கட்சிகளும் இந்த அரசியல்வாதிகளும் மீண்டும் தங்களுக்கான அரசியல் மறுவாழ்வு ஒன்றை தேடிக்கொள்வதற்கான ஒரு அங்கீகாரத்தை மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்காகவே இந்த பொது கட்டமைப்பு உருவாக்கி அதன் மூலம் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்லி தமிழ் பொது வேட்பாளர் என்று திரும்ப திரும்ப உச்சரிப்பதன் மூலம் ஒரு உணர்வுபூர்வமான நிலையை தமிழ் மக்களிடம் கொண்டு வந்து அவருக்கு வாக்களிக்க முயற்சிகளை மேற்கொண்டு அவரை ஒரு அங்கீகாரம் பெற்ற மனிதராக மாற்றுவது என்பது ஒரு விடயம். அதேபோல் இந்த தேர்தலை புறக்கணிப்பதன் மூலம் இந்த ஒற்றையாட்சி முறைமை அதே போல் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை தமிழ் மக்கள் முற்றுமுழுதாக எதிர்க்கிறார்கள் என்ற ஒரு காத்திரமான செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கிறது. இதிலே எது எங்களுக்கு நன்மை பயக்கும் என்பதை மக்கள் நிச்சயமாக தங்களுடைய சுய சிந்தனைக்குட்பட்டு பகுத்தாய்ந்து தங்களுடைய முடிவை இந்த தேர்தலில் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிட்டோம் அடிகளார் அவர்களே. நீங்கள் சொல்ல நினைத்து தவறவிடப்பட்ட கருத்துக்கள் இருந்தால் அதற்கான நேரம். மிகவும் அபாயகரமான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் நிற்கின்றோம். எங்களுடைய 2009 வரை எந்த அரசியல் உச்சத்தில் நின்றதோ அந்த அரசியலை முற்று முழுவதுமாக என் மண்ணிலிருந்து அகற்றுவதற்கு எல்லா சக்திகளும் திரண்டு வந்திருக்கின்றன. எல்லா சக்திகளும் திரண்டு வந்திருக்கின்றன என்று கூறுகின்ற போது தென்னிலங்கை சக்திகள் மட்டுமல்ல, தென்னிலங்கை சார் சக்திகள் மட்டுமல்ல, இப்போது நேரடியாக இதுவரைக்கும் எங்களுடைய மண்ணிலிருந்து எங்களுடைய அரசியலுக்காக போராடினோம், அரசியலை பாதுகாத்துக் கொண்டோம், நாங்கள் மக்களோடு நாங்கள் என்று பயணித்தோம் என்று கூறிய இந்த கட்டுரையாளர்கள், பத்தியெழுத்தாளர்கள் இவர்களும் ஒன்றாக சேர்ந்து இப்போது இனப்படுகொலையை செய்ய போகின்றார். 2009 கண்ட இனப்படுகொலையை விட இப்போது நாங்கள் சந்திக்க போகின்ற இந்த இனப்படுகொலை என்பது மீள எழ முடியாத ஒரு இனப்படுகொலை. 2009 நாங்கள் மீண்டெழுந்து விட்டோம். ஆனால் இப்போது இந்த இனப்படுகொலை மூலம், இந்த அரசியல் இனப்படுகொலை மூலம் எங்களால் மீள முடியாத நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். இதைத்தான் அயல் நாடுகள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது, சர்வதேச எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது, தெற்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது. இந்த அழிவு எங்களால் வருகின்ற ஒன்று. அன்று பேரினவாதம் செய்தது என்று கூறினோம். இன்று எங்களுடைய சக்திகளை எங்களுக்கு எதிராக எங்கள் மண்ணிலிருந்து எங்களுடைய போராளிகளுடைய இரத்தம் இன்னும் உரத்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற நிலையிலே திலீபனுடைய நினைவிடத்திலே போய் நின்று திலீபனுக்கு எதிராக செயல்படுகின்ற இந்த சக்தி எந்த அளவு துணிவு பெற்றிருக்கின்றது என்றுதான் எங்களுக்கு கவலையாக இருக்கின்றார். திலீபனுக்கு முன்னால் நின்று திலீபன் எதிர்த்த ஒன்றை நாங்கள் நடைமுறைப்படுத்தப் போகின்றோம் என்று கூறி தெரிகின்றார்கள் என்றால் இது எந்த அளவுக்கு இந்த சக்திகள் வலுப்பெற்றிருக்கின்றன.
அடிகளாருடைய நிறைவு கருத்தாக நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். உங்களுடைய சீரிய இடைவிடாத சமூக பணிகளுக்கு மத்தியிலும் நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு எங்களோடு இணைந்து கொண்டு இந்த கருத்துக்களை எங்களுடைய நேர்களுக்காக தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி அடிகளார் அவர்களை. நாம் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்தித்துக் கொள்ளலாம். தமிழ் முரசு நேயர்களுக்கும் உங்களுக்கும் மீண்டுமாக நன்றி கூறுகின்றோம். உங்களுடைய பணி தொடர வேண்டும். கூட்டாக பயணிப்போம். தோல்வி அடையலாம், தோல்வியை நினைக்கலாம். ஆனால் நாங்கள் தோல்வியடையப் போவதில்லை. வெற்றியின் பாதையிலே பயணிப்போம். நன்றி, நிச்சயமா. வணக்கம். இலக்கு ஒன்றை விடுதலைக்கான பயணம் என்கின்ற அந்த கோஷத்தோடு நாங்கள் நிறைவு செய்யலாம். நல்ல நேயர்களே, இத்தோடு இன்றைய நிலவரம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்தித்துக் கொள்ளலாம். நான் குகன் யோகராஜா. வணக்கம் நேயர்களே. பொங்கும் தமிழை பொலிவரச் செய்வோம், எங்கள் மண்ணை விளைவரச் செய்வோம். நன்றி, வணக்கம்.